பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிரப் பாட்டிலாக வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு மெஷர் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் கப்பு கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த கப்பை தான் இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போகிறோம். அந்த கப்பில் நான் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராஸாக கட் வந்து 2 சைடில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து இந்த மாதிரி அந்த கட் பண்ண போர்ஷனை மட்டும் நம்ம தனியாக வந்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த சிரப் பாட்டிலுடைய மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அழகாக ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுடும், கீழே விழவே விழாது. எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே ஈஸியாக நம்ம இதில் ஹேண்டில் பண்ண முடியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளுடைய கியூட்டான சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்பூன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்பூன்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் உங்களுடைய மசாலா பெட்டியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எதில் தேவைப்படுதோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு டப்பாவில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா சுகர் வந்து தேவைப்படுதுன்னா சுகர் பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், டீ தூள் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணியிருக்கிறதால ஈஸியாக வந்து இதில் பொருட்களை வந்து அள்ள முடியும். நார்மலாக நம்ம ஸ்பூன் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஹைட் கம்மியாக வேணும்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து சின்னதாக உடச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசாக ஹைட் வேணும்னா அந்த ஸ்டிக் ஃபுல்லாகவே அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு உடஞ்சும் வராது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி